ஹலோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில சுவாரஸ்யமான விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம். 23 எலக்ஷன் வந்து எல்லாருமே ஓட்ட போட்டிருக்கீங்க. அதற்கான ரிசல்ட் வந்து இன்னைக்கு வெளிய வந்துச்சா? அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ ரிசல்ட் வரல. பட் எக்ஸிட் போல்ன்னு ஒண்ணு குடுத்திருந்தாங்க. எக்ஸிட் போல் வந்து எதுக்காக சொல்றாங்கன்னா, இந்த தொகுதியில வந்து இந்த கட்சி வெற்றி பெற்றும் அப்படின்றத சொல்ல விரும்புறாங்க. பட் இது எல்லாமே உண்மையா? அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மை இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல்லயும் சரி, இல்ல பல நியூஸ் சேனல்லயும் சரி, அவங்கவங்க வந்து வித்தியாசமா எக்ஸிட் போலோடைய ரிசல்ட்ட போடுறாங்களே தவிர, யாருமே வந்து ஒரே ரிசல்ட் வந்து போடல. சோ இதுல நம்ம எந்த ரிசல்ட்ட வந்து எடுத்துக்கலாம்? எக்ஸாம்பிளுக்கு நீங்க டிஎம்கே வந்தீங்கன்னா, டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவா ஒரு சில ரீல்ஸ் போடுவீங்க. ஏடிஎம்கேனா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டிவா ஒரு சில ரீல்ஸ் போடுவீங்க. டிவிகேனா டிவிகேக்கு சப்போர்ட்டா ஒரு சில ரீல்ஸ் போடுவீங்க. இது எல்லாமே வந்து அவங்களுடைய சப்போர்ட்டிவ்க்கான டீமுக்கு தான் போடுவீங்களே தவிர, இதுதான் உண்மைன்றது யாருமே வந்து கரெக்ட்டா எடுத்து வச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். சோ இவங்க வந்து இவ்ளோ இருக்காங்க. டிஎம்கே 185 இருக்கு. ஏடிஎம்கே 40 இருக்கு. டிவிகே 30 இருக்கு. அந்த மாரி சம்திங் சொல்றீங்க. பட் அடுத்த நியூஸ் சேனல்ல பார்த்தோம்னா, டிஎம்கே 70 இருக்கு. ஏடிஎம்கே 170 இருக்கு. டிவிகே ஒரு 50 இருக்கு. இது யாருக்குமே ஒரு சில விஷயம் புரியாம தான் இருக்கு. இது எல்லாமே வந்து முற்றிலும் அவங்களுடைய கற்பனையில வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா, அந்தந்த கட்சிக்காரங்க மூலியமா அவங்கவங்க கருத்து கணிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 100% உண்மை எதுவுமே கிடையாது. சோ, அததான் நம்ம இந்த வீடியோல சொல்ல விரும்புகிறோம். யாருமே இத நம்பிட்டு ஒரு சில பேர் இருப்பீங்க. இத வந்து டிவிகே இவ்வளவு வந்திருக்கு. டிஎம்கே இவ்வளவு வந்திருக்கு. இவங்க தான் வெற்றி பெறுவாங்களோ! அப்படின்றத யாருமே எடுத்துக்காதீங்க. இத்தன நாள் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3, 4 டேஸ் தான் இருக்கு எலக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு. அப்ப வந்து நம்ம யாரு கரெக்ட்டா வெற்றி பெற போறாங்க. இந்த சிஎம் போஸ்ட்க்கு யார் தகுதியானவங்க? அப்படின்றத நம்ம பார்க்க தான் போறோம். ஏன்னா மே 3 அண்ட் 4 வந்து கடைகளுக்கு உங்க குடிமகன் அவங்களுடைய கடைகளுக்கு விடுமுறை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சண்டே வந்து அதிகமாவே தொடரும். எலக்ஷனுக்கே ஒரு சில சண்டே வரும். அதனாலேயே கடைய மூடியிருந்தாங்க. பட் இப்பவும் அத வந்து மே 3 அண்ட் 4 வந்து கடை எல்லாமே குளோஸ். ஸோ குடிமகன் எல்லாரும் வந்து சண்டை போடாம அவங்கவங்க கட்சிய வந்து சப்போர்ட் பண்ணுங்க. பட் யாரு வெற்றி பெறுவாங்கன்றது மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அது இன்னும் ரிசல்ட் மட்டும் தான் வெளிய தெரியாம இருக்கு. ரிசல்ட் வெளிய தரும்போது நம்ம பார்த்துக்கலாம். தமிழ்நாட்ட யார் கையில குடுக்க போறோம்ன்றது மே 4 அன்னைக்கு நமக்கு தெரிய வரும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.